இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் ஏற்பட்ட இழப்பை தொடர்ந்து ராணுவத்தில் மிக முக்கிய திட்டத்தை போட்டிருக்கிறது பாகிஸ்தான். இது தொடர்பாக அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபின் அறிவிப்பு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. என்ன நடக்கிறது என்று விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் பலியாகினர். நாட்டையே உலுக்கிய அந்த திடீர் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற அட்டாக்கை கையில் எடுத்தது இந்திய ராணுவம். அன்றைய நாளில் நள்ளிரவில் சில நிமிடங்களுக்கு நடைபெற்ற ஆபரேஷனில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுமார் 100 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் பாகிஸ்தானும் பதிலுக்கு தாக்கியதால் இந்தியா பாகிஸ்தான் மோதல் அடுத்த 3 நாட்களுக்கு நீடித்தது. தொடர்ந்து மே 10ஆம் தேதியோடு மோதல் முடிவுக்கு வந்தாலும் இந்தியாவின் தாக்குதலால் குறிப்பிடத்தகுந்த இழப்பை சந்தித்தது பாகிஸ்தான் ராணுவம். குறிப்பாக பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள் மற்றும் ஒரு ராட்சத விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக சில தினங்களுக்கு முன்பு உறுதிப்படுத்தியது இந்திய ராணுவம். வான்வழியில் இந்தியாவின் முக்கிய நகரங்களை தாக்க முயன்ற பாகிஸ்தானின் முயற்சிகள் பெரும்பாலும் வானில் வைத்தே தகர்க்கப்பட்டது. இப்படியாக இந்த முறை ஏற்பட்ட மோதலில் இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தான் பெரிய பாடத்தையே கற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் தங்களின் ராணுவத்தில் ஏவுகணை படை என்ற புது பிரிவை உருவாக்கப் போவதாக அறிவித்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். அந்நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த திட்டத்தை தொடங்கியும் வைத்தார். பாகிஸ்தான் ராணுவ வலிமையை கூட்டுவதில் இது ஒரு மைல்ஸ்டோன் நடவடிக்கை என்று கூறிய அவர் நவீன தொழில்நுட்பத்தோடு இந்த பிரிவு இயங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த புது பிரிவு உருவாக்கப்படுவது குறித்து பேசிய மூத்த அதிகாரி ஒருவர் ஏவுகணை படைக்கான கமாண்டிங் அதிகாரம் அதனிடமே இருக்கும் என்றும் முக்கியமான போர் நடவடிக்கைகளில் ஏவுகணைகள் மூலம் தாக்குவது இதன் பிரதான பணியாக இருக்கும் என்று கூறியுள்ளார். குறிப்பாக இது இந்தியாவை சமாளிக்க கொண்டுவரப்படும் திட்டம் என்றும் உடைத்து பேசியுள்ளார். சமீபத்திய ஆண்டுகளில் ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா பாகிஸ்தான் மோதல் கடுமையாக இருந்த நிலையில் பாகிஸ்தான் கொண்டுவரும் புது திட்டம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது.